அது ஏன் அப்படி? யார் அது? யோனத்தான். யோனத்தான். ஹல்லேலூயா. யோனத்தானை பற்றி வாசிக்கும் போது அவ்வளவு நல்ல அன்பு தாவீது மேலே. அது எப்படி அந்த அன்பு உருவாயிட்டோ தெரியல. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீது கோலியாத்தை முறியடித்து வந்து சவுலிடத்தில் இப்போ கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கும் போதே யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதோடு கூட ஒன்றா இணைந்து விட்டது. அவ்வளோ ஒரு அன்பு உண்டாயிற்று. முதல் சந்திப்பிலேயே மிகுந்த அன்பு உண்டாகிறது தாவீது மேலே. 1 சாமுவேல் 18:1. அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். உயிரை போல சிநேகித்தான். தெரியும், நாட்கள் போக போக சவுல் எவ்வளவு தாவீதை பகைத்தார் என்பதை அறிந்தும் அந்த தாவீதின் மேலிருந்த அன்பு யோனத்தானுக்கு குறைந்து போகவே இல்லை. இவனோடு நட்பாயிருந்தால், இவனை நேசித்தால் என் தகப்பன் என்னை பகைப்பார் என்று நினைத்து அந்த அன்பை அவன் மறைத்து வைக்கவும் இல்லை. வெளிப்படையாய் தாவீதின் மீது தனக்கு இருந்த அன்பை யோனத்தான் காட்டிக்கொண்டே இருந்தார். அடுத்து பாருங்க இன்னொரு சம்பவம். அந்த அமாவாசை சமயத்தில் பந்தி ராஜாவுடைய அந்த பந்தியில் யார் ஆப்சென்ட் ஆயிட்டா? மருமகன் தாவீது ஆப்சென்ட் ஆயிட்டாரு. சவுல் பார்த்தார். முதல் நாள் ஒன்றும் சொல்லலை. அடுத்த நாளும் தாவீதை காணல. யோனத்தான்ட்ட கேட்குறாரு. வேற யார்ட்டையும் கேட்கல. தெரியும், யோனத்தானுக்கு தெரியாத ரகசியம் ஒன்றுமே இருக்காது. தாவீதை பற்றி கேட்கணும்னா யார்கிட்ட தான் கேட்கணும்? யோனத்தான்ட்ட தான் கேட்கணும். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐல் டெல் ஹூ யூ ஆர். அதுதான் அந்த ப்ராபப் படி இப்போ சவுல் கேட்குறாரு, எங்கே தாவீது? அடுத்து நடக்கிற சம்பவங்களை நம்ம தெரியும், வாசித்து அறியலாம், நமக்கு தெரியும். உடனே தாவீதை திட்டின உடனே யோனத்தானுக்கு மனசு எப்படி இருந்துச்சான்? 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 20:34. அதுதான் அன்பு, அதுதான் உண்மையான அன்பு. கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மனநோவாய் இருந்தது. ஓஹோ, அப்போ தாவீது மேல உங்களுக்கு இன்னும் கோபம் குறையலையா? இன்னும் வெறுக்கிறீங்களா தாவீத அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் தன்னுடைய அந்த வேதனையை யோனத்தான் வெளிப்படுத்துகிறார். நல்ல அன்பு இல்லையா? மேலான ஒரு நல்ல அன்பு. அடுத்து ஆனாலும் இனி அடுத்து தாவீதை குறித்து யோனத்தான் அறிந்திருந்தது என்ன? அது ரொம்ப முக்கியம். இப்படி அறிந்த பிறகும் அவரை அன்பு கூறுவது மிக கடினம், ஒரு பெரிய சவாலான விஷயம். ஆனால் யோனத்தான் அதை செய்தார். எப்படி செய்தார்? தாவீதை குறித்து யோனத்தான் என்ன அறிந்திருந்தார்? சொல்லுங்க பாப்போம். அடுத்த ராஜா யார் தான்? தாவீது தான். நான் இல்லை, நான் இந்த அரமனையில் ராஜாவுக்கு மகனாய் பிறந்திருந்தோம், இந்த புத்திர சுவிகாரமும் அந்த ராஜ கிரீடமும் எனக்கு தான் வரணும் என்று சட்டம் இருந்தாலும் என் உள்ளான மனது சொல்லுகிறது நான் அல்ல, நான் உயிருக்குயிராய் நேசிக்கிற தாவீது தான் ராஜாவாக வருவார். இப்படி தெரிந்த பிறகும் நேசிக்க முடியுமா? சவுலுக்கு எங்க தாவீது என் இடத்துல வந்துருவானோன்னு சொல்லி பயந்து பயந்தே வாழ்நாள் முழுவதும் என்ன செய்தாரு? துரத்தி அதிலே ஓட்டத்தை முடிச்சிட்டார். அவர் ராஜ பதவி அதோட முடிஞ்சுது. ஆனால் முன்கூட்டியே தெரிந்தும் முழு மனதோடு தாவீதை நேசித்த ஒரு நல்ல உள்ளம் யோனத்தான். ஹல்லேலூயா. இவங்களெல்லாம் நான் நினைக்கிறேன் யோனத்தானை தான் இப்போ இந்த ஹெச்ஆர் ட்ரெயினராக போடணும். இப்போ உள்ள கம்பெனிஸ்கெல்லாம் என்னவா போடணும்? கூட உள்ள ஸ்டாஃபை கஷ்டப்படுத்தாதீங்க, விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர் ட்ரெயினராக யாரை போடணும்? யோனத்தானை போடணும். தெரிந்தும் இவன் என்னை விட பெருசா வருவான், இவன் பதவி உயர்வான் என்று தெரிந்தும் நேசிக்கிற நல்ல உள்ளம் இருக்கிறது இல்லையா? அது எங்க இருக்குது வசனம்? 1 சாமுவேல் 23:16-17 வாசிச்சிடலாமா? யோனத்தானிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல ஒரு காரியம் அதுல இருக்கிறது. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். இதுதான் என்ன அறிக்கை? உண்மையான அறிக்கை. அப்பா தாவீது, எனக்கு தெரியும்பா, நீ தான் கண்டிப்பா இஸ்ரவேலின் ராஜாவா இருப்ப, ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது இந்த விஷயம் யாருக்கும் தெரியும்? என் தகப்பனுக்கும் தெரியும். தகப்பனுக்கு எப்படி தெரியும்? 1 சாமுவேல் 20:30-31 வசனங்கள்ல வாசிப்போம். சவுலே அதை தன் நாவினால் சொல்லுகிறார். தாவீதுல என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது சவுல்
யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி ஆ. அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதே நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். பந்தியில் எங்கே காணலை தாவீத அப்படின்னு கேட்ட உடனே யோனத்தான் எப்படி இல்லாமல் பதில் சொல்லி அங்கே பெத்லேமுக்கு பலியிட போகிறாங்க, அது இதெல்லாம் சொல்கிறாரு. குடும்பமாக போகிறாங்க, நம்மலாம் லீவுக்கு லெட்டர் எழுதுவோம்ல, ஆஸ் மை ஃபேமிலி இஸ் கோயிங், அது இதுன்னு அதை மாதிரிலாம் சொல்லி பார்க்குறாரு ஃப்ரெண்டுக்காக. சவுல் ஏற்கலை அந்த பதிலை. இரண்டகமும் மாறுபாடும் உள்ள வழி. அதில் கவனிங்க, சவுல் அங்கே யாரை திட்டுறாரு? யோனத்தானை மட்டும் திட்டலை, மனைவியை சேர்த்து திட்டுகிறார். அப்போ பிள்ளைகளை திட்டும் போது மனைவியும் சேர்த்து திட்டுகிறவர்கள் யாரை போன்றவர்கள்? வசனத்தின்படி. ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம் நாவிலே வரக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளை தான் உங்கள் மனைவியின் பிள்ளை, உங்கள் மனைவியின் பிள்ளை தான் உங்கள் பிள்ளை. அதை எப்படி தனியாக பிரித்து சொல்ல முடியும்? ஒரு நாளும் சொல்லக்கூடாது. சரி, அப்போது இதை சவுலும் அறிந்திருந்தார். இந்த தாவீது தான் ராஜாவாவார் என்பதை அறிந்திருந்தார். இப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த தாவீதின் மீது யோனத்தான் கொண்டிருந்த அன்பு குறையவே இல்லை. ஹல்லேலூயா. அது அள்ள அள்ள குறையாத அன்புன்னு ஒரு பாட்டு பாடுறோமே, அது யோனத்தான் தாவீதுக்கு ரொம்ப பொருந்தும் போல. நமக்கும் ஆண்டவருக்கும் பொருந்துதோ இல்லையோ, யோனத்தான் தாவீதுக்கு ரொம்ப நல்லா பொருந்தும். நல்ல ஒரு மாதிரி அங்கே பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் வருது பாருங்க. கித்தியனாகிய ஈத்தாய் ஒரே நாளிலே தாவீதை யார் என்று கண்டுகொண்டு அவரோடு நடக்க தீர்மானித்து விட்டார். அப்போ தாவீதை பற்றி இவ்வளவு நன்றாய் அறிந்திருந்த யோனத்தான் என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? கொஞ்சம் தாவீதோட கூட நடப்பேன், இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம் அப்படி பாடிட்டு போயிருந்தா, நண்பனே பிரியவே மாட்டேன், நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் நான். ரூத் சொன்ன மாதிரி, கித்தியனாகிய ஈத்தாய் சொன்ன மாதிரி இந்த யோனத்தான் சொல்லியிருந்தா, நான் நினைக்கிறேன் நிச்சயமா அவருடைய ஜீவன் அந்த யுத்தத்தில் அவர் மரித்திருக்க மாட்டார். பாருங்க, வசிப்பிடத்திலே ஒரு வித்தியாசம் வருகிறது. 2 இடங்களில் இதை குறித்து வாசிக்கலாம். நல்லா பேசி அன்பு பாராட்டி தைரியப்படுத்தி, நான் தான் நீ தான் நான், என்ன மீறி ஒன்றும் என் தகப்பன் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் வாக்கு கொடுத்து திடப்படுத்தினாலும் பேச்சு முடிந்த பிறகு 2 பேரும் எங்கே போவாங்க? யோனத்தான் அரண்மனைக்கு போவார், தாவீது வனாந்தரத்துக்கு போயிடுவார். அங்கே தான் வித்தியாசம் வருகிறது இல்லையா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான், யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். ஒரு அடையாளம், குறிப்பு, அதை செயல்பட வைத்து எல்லாம் புரிய வைத்து முடிஞ்சு இப்போ தாவீது போறாரு, யோனத்தான் பட்டணத்திற்கு போய்விட்டார். அடுத்து ஒரு சம்பவம் வருகிறது. அதே 23 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிப்போம். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். ஆமென். என்ன வருகிறது? இருதயம் ஒன்றாய் இருக்கிறது, ஆனால் இருப்பிடம் வெவ்வேறாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசப்பாவை சீஷர்கள் ஏசப்பாவோடு சேர்ந்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்க? அவரோடு கூட இருந்தாங்க. யோவான்ல வாசிக்கிறோம், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? நாங்கள் அதை பார்க்கணும், நாங்களும் கூட வந்து தங்கணும். ஹல்லேலூயா. அவர் யார் என்று தெரிந்த பிறகு, அவர் இருக்கும் இடம் தெரிந்த பிறகு, நாங்கள் இனி வேற எங்கேயும் போய் தங்க மாட்டோம், உங்க கூட தான் நாங்கள் தங்கி இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தில் சீஷர்கள்ட்ட சொல்றாரு, என் அருகிலுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனாகி எனக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு இடம் இருக்குதோ இல்லையோ, எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமோ இல்லையோ, நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம். ஹல்லேலூயா. இது ஒரு ப்ராமிசிங் ஃபியூச்சர் மாதிரி தெரியல. இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு நபர் கூட சுற்றிக்கிட்டே இருந்தா எதிர்காலம் என்ன ஆகும்? யோசிப்பேன். இந்த சீஷருடைய மனைவிமார் தாய்மார்லாம் வீட்டில் என்ன கேள்வி கேட்டாங்களோ தெரியல.
அவங்களும் என்ன பதில் சொன்னாங்களோ தெரியல, ஆனால் நடந்தார்கள், நடந்து கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவோடு ஆண்டவர் சொல்றாரு, அவர் 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அது நல்ல வார்த்தை. எப்பவும் என் கூடவே இருக்கணும்ப்பா, கூடவே இருக்கணும். ஷிஃப்ட் டைமிங் எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு குறிக்கவே இல்லை. இரவோ பகலோ என் கூடவே நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய ஒவ்வொரு அசைவையும் சீஷர்கள் கவனித்து கொண்டே இருந்தார்கள். யாருக்கு என்ன பதில் சொல்லுகிறார், யாரை எப்படி சுகமாக்குகிறார், கவனித்து கொண்டே இருந்தார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஒர்க் டைம்னு தனியாக ஒரு டைம் கிடையாதுப்பா, 24 மணி நேரம் நான் பிதாவின் சித்தம் செய்வேன். நீங்கள் என் கூட இருந்து அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இருப்பிடம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய வாஞ்சையை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக தாவீதோடு இணைந்து கொண்டவர்களைப் போல தேவனோடு நம்மை இணைத்துக் கொள்பவர்களாய் நாம் இருக்கிறோமா அப்படின்றத வாசிக்கும் போது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆசா ராஜாவுடைய ஆட்சி காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் வந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன? அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேடினால், அவரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார், அவர்களை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். நாம் நம்முடைய சொந்தமாய் அனுபவமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் முழுவதிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கருத்தாய் தியானித்தால் நாம் பெற்றுக்கொண்டு பாக்கியம் உள்ளவர்களாய் இருப்போம். இந்த தாவீது ராஜாவுடைய அந்த அரசாட்சி எல்லாம் முடிந்து வருகிற அந்த தன்னுடைய முதிர் வயதிலே அவர் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் என்ன என்பதை 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசித்தறியலாம். இப்போ கொஞ்சம் நம்ம மாறுகிறோம். இதுவரைக்கும் தாவீதுடைய அரசாட்சியை பார்த்தோம், பழைய ஏற்பாட்டிலே அவரை பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள். அப்போ அவருடைய ஆட்சி நிறைவு காலத்திலே தன் ஓட்டம் முடிகிறது என்று அறியும் போது அவர் இனி வரப்போகிறவராகிய கிறிஸ்துவானவர் எப்படி இருப்பார், அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லுகிறார். 2 சாமுவேல் 23 1 முதல் 3 வசனங்கள். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு ஆமென், யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். ஆமென். அப்போ இது என்னது? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆமென். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அவருடைய வருகை, அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை தாவீது தன்னுடைய காலத்தின் முடிவிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டில் காலம் வரும்போது அவர் கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஏசப்பா என்ன சொன்னாங்க? அவர் முதல் பிரசங்கமே என்னதுதான்? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதிலோடு கூட இன்னும் பின்னி பிணைந்து அது இணைந்து பயணிக்கிற ஒரு சம்பவம் தான் இஸ்ரவேலருடைய அந்த சாம்ராஜ்யம், இஸ்ரவேலர் தேசத்தின் அந்த ஆட்சி, அந்த ஸ்டேட் அல்லது அந்த நேஷன் ஜெருசலேம் அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் ஆகிய தேசத்தின் அந்த ராஜ்யபாரம், தாவீதின் ராஜ்யபாரம், கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆகிய மூன்றையுமே தம்முடைய சித்தத்தின் படி ஆண்டவர் பூமியிலே செயல்படுத்தி கொண்டு வருகிறார். தாவீதின் ராஜ்யம் குறிப்பிட்ட காலங்கள் முடிந்தது. இப்போ இஸ்ரவேலுடைய ராஜ்யம், அது நம்ம பார்வை அரசியல் வாழ்க்கை, அந்த அரசியல் சம்பவங்கள் அது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு புறத்திலே தம்முடைய குமாரனாகிய தாம் அபிஷேகம் பண்ணின ராஜாவாகிய சியோன் மீதிலே தான் அபிஷேகம் பண்ணின அப்படியே பரிசுத்த குமாரனாகிய மேசியாவுடைய ராஜ்யம் அதுவும் பூமியிலே இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார்,
அப்சலோமை பின்பற்ற ஒரு கூட்டம் இருந்தது, அதோனியாவை பின்பற்ற ஒரு கூட்டம் இருந்தது, வனாந்தரத்துக்கு ஓடி போன தாவீதை பின்பற்றவும் ஒரு கூட்டம் இருந்தது, ஏசப்பாவை பின்பற்றவும் ஒரு கூட்டம் இருந்தது. நம்ம எந்த கூட்டத்திலே இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லே. ஐயோ, கேதாரின் கூடாரங்களிலே குடியிருந்தது போதும். அப்போ எங்க குடியிருக்கணும்? சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், நான் அங்கே தான் குடியிருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே வேற எங்கெங்கேயோ சுற்றி கொண்டு என் ஆத்துமா அலைந்து கொண்டு இருக்கக்கூடாது. நான் தேவனோடு கூட சஞ்சரித்து அவருடைய கூடாரத்திலே நான் குடியிருக்க வேண்டும். ஏனென்றால் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என்ன ரிமார்க் சொல்றாங்க, யார் என்ன விமர்சனம் சொல்றாங்க எனக்கு தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், நான் கிறிஸ்துவை பின்பற்ற தெரிந்து கொண்டேன். ரூத் நகோமியோடு கூட சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனை தெரிந்து கொண்டது போல, கித்தியனாகிய ஈத்தாய் ஓடி போகிற நம்பிக்கை இழந்த தாவீது ராஜாவோடு கூட தன்னை இணைத்து கொண்டது போல, நான் இயேசுவோடு இணைந்திருக்கும்படி நான் தெரிந்து கொண்டேன். ஐ ஹவ் மேட் அ சாய்ஸ், ஐ ஹவ் மேட் அ டிசிஷன். ஹல்லேலூயா. பிள்ளைங்க சண்டே ஸ்கூலில் பாடுவாங்கல்ல, அது என்ன பாட்டு? ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரெண்டு பேர் ஓட்டமும் பரிதாபமா இருக்குது. அடிக்கடி ஏசப்பாவை குடும்பத்தார் தேடி வராங்க. இது என்னது, வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறாரே, இப்படி அலைந்து கொண்டிருக்கிறாரே, இது என்ன ஆகும், ஆளை கூட்டிட்டு நடக்கிறாரே. அவங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய ஓட்டத்தை, ஊழியத்தை அவர்களால் புரிய முடியவில்லை. தாவீது ராஜாவுடைய ஓட்டத்தை யாரால புரிய முடியவில்லை? ஒரு சிலரால் புரிய முடியவில்லை. அவங்களுக்கு என்னதான் புரிஞ்சுது? ஓ, ராஜாவோட மகன் ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார் போல, நம்ம அவர் பக்கம் சேர்ந்துக்குவோம் அப்படி நினைச்சாங்க. தே மேட் த ராங் சாய்ஸ். தாவீதோடு இணைந்து கொண்டவர்கள் நல்ல தீர்மானத்தை எடுத்தார்கள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சத்தியமான காரியங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ தேவன் சொன்ன வார்த்தைகள் என்ன, இந்த தாவீதை ஆண்டவர் எவ்வளவாய் அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் பார்க்கும்போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தின் 24, 25 வசனங்களிலே, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் கடைசி நாட்களிலே ஒன்றாக கூட்டப்பட்டு ஒரு தேசமாய், அரசியல் ரீதியாய் அவர்கள் நிலைவரமான ஒரு நாடாய் ஜனமாய் இருப்பார்கள் என்பதை சொல்லும்போது, தாவீதை குறித்து அவருடைய பெயரை குறிப்பிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட மறைவான தீர்க்கதரிசன வார்த்தையா இருந்தாலும், தாவீதின் பெயரிலே கிறிஸ்து அங்கே அறிமுகமாகிறார். எப்படி? ராஜாவாகிய தாவீது, அதிபதியாகிய தாவீது. வாசிக்கலாமா? எசேக்கியேல் 37, 24, 25 வசனங்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். ஆமென். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சமாதான உடன்படிக்கை செய்வேன் என்ற அடுத்த வசனத்தில் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோமே, சந்ததிகளுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே இணைத்து விடுகிறார். ஒரு நபரை பார்க்கும்போது அந்த நபர் மூலமாய் உண்டாக போகிற சந்ததி முழுவதை குறித்தும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏன்னா வாக்குத்தத்தமானது, ஆண்டவருடைய வார்த்தையானது குறிப்பிட்ட காலத்துக்கு என்று இல்லை. அது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அது கிரியை செய்து கொண்டே இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால தான் இந்த ஒரு மனுஷனுக்கு என்று மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அவனுடைய ஆயுசோடு அது முடிவடைகிற காரியம் அல்ல. அவனுடைய சந்ததியிலும் சந்ததியின் சந்ததியிலும் என்னுடைய வார்த்தைகள் தொடர்ந்து நிறைவேறி கொண்டே இருக்க வேண்டும், செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், எடுக்க நேரம் இல்லை. நான் அவர்கள் மேல் வைத்த என் ஆவியும் அவளுடைய நாவிலே அருளிய என் வார்த்தைகளும் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியினுடைய சந்ததியின் மேலும் என்னென்றைக்கும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை புதிய ஏற்பாட்டில் எடுத்து சொல்றது யாரு? யார் எடுத்து சொல்வா இந்த விஷயத்தை? வாசிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் நிருபத்தில் என்ன சொல்றாரு? பேதுரு எழுதி நின்று, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், எடுத்து வாசிப்போம். சமயமில்லை, அந்த ஒரு வசனம் வாசிச்சிருவோம். அது பழைய ஏற்பாட்டோடு முடிந்து போகிற விஷயம் அல்ல, ஒரு மனுஷனோடு முடிந்து போகிற விஷயம் அல்ல, சந்ததிக்கும் சந்ததிக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்று வாசித்தோமே. அப்படின்னா வசனம் எங்க இருக்குது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்கலாமா?
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான அந்த வாக்குத்தத்தமானது, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது, இஸ்ரவேலரே உங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அது சொந்தமாய் இருக்கிறது. அப்படி வரவழைக்கப்பட்டவர்கள் தான் யாரு? நாம் எல்லாரும். ஹல்லேலூயா. பிறப்பின்படி மாம்சத்தின்படி இஸ்ரவேலர் அல்ல, ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் போன வாரம் தியானிச்சோம். நம்முடைய வம்ச அட்டவணையை ஆண்டவர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இனி நம்ம ஊர் பேரையோ நம்ம பூர்வீகத்தையோ நம்ம வீட்டையோ தாத்தா பாட்டி வீட்டையோ ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பெருமையாக எங்கேயும் சொல்லக்கூடாது. எதை குறித்து? அதான் வசனம் என்ன சொல்லுகிறது? மேன்மை பாராட்டுகிறவன். ஐயோ, அது ஒரு அழகான வசனம், வாசிச்சிடலாமா? எரேமியாவில் இருக்கிறது. மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? நல்ல வசனம், அதை விட முடியல. எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ரொம்ப ஈஸியான ஒரு வழி, ஆண்டவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள ரொம்ப எளிதான ஒரு வழி இருக்கிறது. எப்படி? என்ன வழி? அவரே தேவன், அவரே மேன்மைக்குரியவர், மகிமைக்குரியவர் என்று அறிகிற அறிவு எனக்கு இருந்தால் அதுதான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய விஷயம். ஹல்லேலூயா. அப்போ வேற எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட முடியாது. என் தாளந்துகளோ, எனக்கு கொடுக்கப்பட்டவைகளோ, என் முன்னோர் எனக்கு வைத்தவைகளோ, அல்லது என் பிள்ளைகளுடைய காரியங்களோ, எதை குறித்தும், எனக்கு முன்னும் என்னிலும் எனக்கு பின்பு உள்ள எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டக்கூடாது. நான் ஒன்றை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். கரங்களை தட்டி சொல்லுவோம், ஏசப்பா, நாங்கள் உங்களை பற்றி மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம், உங்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். இதை நல்லா செய்தவர் யார் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலன். வெரி குட். அருமையா இந்த மேன்மை பாராட்டலை பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார். எனக்கு ரோம குடியுரிமை உண்டு, பிறப்பின்படி அது இருக்குதுப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உங்களை மாதிரிலாம் நான் வாங்கலை, காசு கொடுத்தெல்லாம் வாங்கலை, பிறப்பின்படியே எனக்கு இருக்கிறது. நான் பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேல் என்று அறியப்பட்டிருந்தாலும் எவ்வளவு பெரிய கல்வி அறிவும் ஞானமும் குடியுரிமையும் எல்லா அந்தஸ்தும் மொழியறிவும் எல்லா பயிற்சியும் திறமையும் உடையவனாக இருந்தாலும் அவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்? ஒன்றே ஒன்று, அன்னைக்கு தமஸ்குக்கு போகிற வழியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் என்னை எப்படி சந்திச்சார் தெரியுமா? யார்கிட்ட கேட்டாலும் நான் அதை தான் சொல்லுவேன். அகிரிப்பா ராஜா என்ன, இந்த சங்க தலைவர்கள் என்ன, சனகிரிப் சங்கமோ நியாய தீர்ப்புகளோ எதுவும் சாஸ்திரிகளோ வேத பாரகர்களோ பரிசு யார் வந்தாலும் நான் சொல்லுவேன், மேன்மை பாராட்டுவேன். என்னை சந்தித்த இயேசுவை குறித்து மட்டும் நான் மேன்மை பாராட்டுவேன். எங்கள் அப்பா யாருன்னு அங்கே போய் நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். எங்களுக்கு எத்தனை கப்பல் எங்கள் பேரில் ஓடுது தெரியுமான்னு நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. அத்தனையும் உடையவர், கால்நடையாகவும் பசியாகவும் பட்டினி, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பவுல் சொல்லும்போது அவங்க பெற்றோர் என்ன நினச்சிருப்பாங்க? பையன் இப்படி அலைகிறானே, ஊரா இயேசு பேரை சொல்லி அலைகிறானே, இத்தனை சொத்தை இருந்து உட்கார்ந்து அனுபவிக்கிறதுக்கு இல்லாமல் அலைகிறானே நினச்சிருப்பாங்களா இல்லையா? தாயினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? உனக்கு தானப்பா சேர்த்து வச்சுருக்கோம் சொத்தெல்லாம், ஏன்பா இப்படி கஷ்டப்படுற? ஏன்பா ஊராக போய் கூடார தொழில் செய்கிற? சாப்பாடுக்கு ஏன்பா கஷ்டப்படுற? உட்கார்ந்து சாப்பிடுப்பா. நானும் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஒருவரை தெரிந்து கொண்டேன், அவரோடு கூட பிரயாணம் பண்ண என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி நான் மாற மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆச்சரியமான அவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு அது இன்னும் அது சொல்லப்பட்ட காரியங்கள், கிறிஸ்துவின் பிறப்பு என்ன அப்படின்றத பார்த்துறோம். சமயமாகிறது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட காரியம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்கிறோம். லூக்கா 1:31 முதல் 33.
இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இங்க யாரு வாரா? தாவீது ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய குமாரனாகிய இயேசுவினுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு சொல்லும்போது ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டு ஒப்புப்படுத்தி பேசுகிறார்? யாரோடு ஒப்பிட்டு பேசுகிறார்? தாவீது ராஜாவோடு. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இல்ல? ஆண்டவர் மறக்கிறவரே அல்ல. சந்ததிகளையும் நாம் செய்கிற செயல்களையும் ஆண்டவர் மறக்கிறதே இல்லை. நினைவு வைத்து அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். மிகுந்த அன்பை வெளிப்படுத்த ஒரு ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? பரிமள தைலத்தை ஊற்றி அவரிடத்துல தன்னுடைய அன்பை எல்லாம் கொட்டின சகோதரியை குறித்து என்ன சொன்னார்? இவள் செய்த செயல்கள் சுவிசேஷம் எங்கெங்கே அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் அறிவிக்கப்படும். தாவீது ராஜா என்னென்ன செய்தாரோ ஆண்டுடைய உள்ளத்துக்கு நிறைய அவர் செய்த தவறுகளும் இது இருக்கிறது. கர்த்தர் தண்டித்தார், அதை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் செய்த அந்த நல்ல காரியங்கள் பல அவருடைய உள்ளத்தை கவர்ந்தபடியினாலே இங்க தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை தாவீதின் ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போ பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இங்கே யாருடைய குமாரனாகவும் அறிமுகப்படுத்தப்படுகிறார்? தாவீதின் குமாரனாகவும். ஹல்லேலூயா.